என்னையா சொல்ற? ஐயோ கடவுளே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காண்டிதான் நானும் 2 நாளா காத்து கிடந்தேனா. நீ இப்ப வருவதோ வருவனு நானும் வாசலுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சு அலைஞ்சு கால் கடுத்து போய் கடைசியில திண்ணையில வந்து உட்காந்துதான் மிச்சம். ஒரு வழியா நீயும் வந்து சேர்ந்த. நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டனே. கடைசியில இப்படி வந்து விடிஞ்சிருச்ச என் தலையில. நீயும் 2 நாளா ஆளே காங்கல தானே. சரி வந்தா அவளோட தான் வரணும் வைராக்கியமா அங்கேயே காத்து கிடக்க போல இருக்கு. அவளோட நிச்சயமா வருவேன்னு நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் ஐயா. கடைசியில இப்படி என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டேயா. அவ ஏன் வரல? அவகிட்ட நீ பேசி பார்த்தியா? நீ பேசி அவ உன்கிட்ட பேசலையா? இல்ல அவ பேச மாட்டான்னு நீயே முடிவு பண்ணி அவகிட்ட பேசாம இருந்தியா? என்ன பாப்பாக்காவை நான் பார்த்தேன், ஆனா அவ என்கிட்ட பேசலன்னு சொல்றீங்களே. நீங்க கோவத்துல இருந்து இன்னும் இறங்கி வராம அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? அந்த தப்பை மட்டும் ஒருபோதும் பண்ணாதீங்க. ஏன்னா நியாயமா பார்த்தா தப்பு எல்லாம் பண்ணது நீங்க தான். அவங்க மேல ஒரு தப்பு கூட இல்லை. நீங்க இறங்கி போனா என்னவா? நீங்க கொஞ்சம் இறங்கி போய் அவங்க கிட்ட பேசியிருக்கலாம்ல. நீங்க பேசி அவங்க பேசாம வந்தாங்களா? இல்ல உங்களை பார்த்துதான் அவங்க பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணி போனாங்களா? எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க ரொம்ப நல்லவங்க. யார் மேலையும் அவ்வளோ சீக்கிரம் சட்டுன்னு கோவமே பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவங்களே உங்க மேல எம்பட்டு பிரியமா பாசமா இருப்பாங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். உங்ககிட்ட இம்பட்டு தூரம் கோச்சிக்கிட்டு போயிருக்காங்கன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா தப்பு பூரா பண்ணது நீங்க தான். அவங்க மேல ஒரு துளி தப்பு கூட கிடையாது. நீங்க கொஞ்சம் மனசு வச்சு அந்த அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா நிச்சயமா அந்த அக்கா தேடி வருவாங்க. நீங்க மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கூட இல்லை. பாப்பா நான் நீ இல்லாம இருக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும். அவங்க துடியா துடிச்சு உங்க பிறத்தாலே வந்துருவாங்க. அந்த அளவுக்கு உங்க மேல உசுரா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஏனே ஒதுக்கி வச்சுட்டு வந்தீங்க. ரொம்ப இலகுன மனசுனே அவங்களுக்கு. அவங்க மனசை நீங்க ரொம்ப காயப்படுத்திட்டீங்க. நீங்க பண்ணதெல்லாம் அன்னைக்கு எங்க எல்லாருக்குமே ரொம்ப சங்கடமா இருந்தது. அவங்க பாதிக்கப்பட்டவங்க எம்பிட்டு வேதனையும் வலிகளையும் அனுபவிச்சிருப்பாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பொண்ணோட வலியும் வேதனையும் இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நிச்சயமா உங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும், நான் இல்லைங்கள. இருந்தாலும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும்ல. அப்பதானே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். அவங்க கோவமா வீம்பா உட்காந்துருக்க நீங்களும் எப்படி நம்ம அவகிட்ட போய் பேசணும் இருந்தா அப்புறம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏது? இதனால பாதிக்கப்படுறது உங்க பிள்ளைங்க தானே. ஏற்கனவே அத்தை ஒரு பக்கம் அவளை நிச்சயமா வீட்டை விட்டு விரட்டி தீர்வேன் அக்கௌண்ட் கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் இப்படி பொறுமையா போனீங்கன்னா அது அத்தைக்கு தானே சாதகமா முடியும். அண்ணன் பொண்ண எப்படியாச்சும் உன் தலையில கட்டி வைக்கணும்ட்டு உன் ஆத்தா கறி போட்ட திட்டம் தாயா இது. நீ கடைசியில அவ வலையில இப்படி சிக்குவியன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வேணாமியா, ஒரு பொண்ணுக்கு நம்ம பாவம் மட்டும் பண்ணிடவே கூடாது. அந்த பாவத்தை 7 ஜென்மா எடுத்தாலும் சரி தீர்க்கவே முடியாதுயா. நீங்க ஒருவேளை அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட போறீங்கன்ற பயத்துலதான் இவங்க எல்லாரும் இப்படி பதறி அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு எங்களுக்கு தானே தெரியும். நீங்க எந்த காலத்துலயும் அக்காவை ஏமாத்திடவும் மாட்டீங்க. அவளுக்கு துரோகம் மனசால நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த தைரியத்துல தான் அந்த மேடம் அங்க உட்காந்து கிடக்காங்க. இவங்க எல்லாம் தப்பு உங்க பேர்ல மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அக்கா பேர்லயும் தப்பு இருக்கதான் செய்யுது. எங்க வாழ்க்கை சீரழிஞ்ச மாதிரி உங்க வாழ்க்கையும் போயிடுமோன்ற பரிதவிப்பிலையும் பயத்துலனா இவங்கெல்லாம் அப்படி புலம்பி கொட்டுறாங்க. ஆனா நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா உங்களுக்கு ஆண்டவன் சோதனை கொடுப்பான். ஆனா ஒருபோது கைவிட மாட்டான். உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு நல்லா வாழ வைப்பான்ற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு. பெரியப்பா பெரியப்பா இவங்க எல்லாரும் என்னென்னவோ சொல்லுறாங்க பெரியப்பா. எனக்கு கேட்கும்போது ஒரு மாதிரி பயமா வருது. எனக்கு அழுகையா வருது. எல்லாரும் உங்களை பத்தி தப்பா சொல்லுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட ஏன் பெரியப்பா வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்க? பெரியம்மா வரலன்னா அக்காங்கெல்லாம் அங்க போயிடுவாங்களா? ஏன் கூட இங்க விளையாடலாம் வர மாட்டாங்களா? அப்படிலாம் இல்ல தங்கம். யாரு உங்ககிட்ட அப்படி சொன்னது? இல்ல, என் கூட லேதான ஒரு பிள்ளை படிக்கிறதுல என் ஃப்ரெண்டு. நாளைக்கு நீங்க ஸ்கூலுக்கு என்ன கூப்பிட வரும்போது கூட இவனுக்கு நிறைய சாக்லேட்லாம் தருவான்னு சொல்லி காமிச்சு கொடுத்தானே ஒரு பிள்ளை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பெரியப்பா? சுட்டித்தனமா இங்கிட்ட அங்கிட்ட ஓடி ஆடிட்டு ஒரு பிள்ளை இருந்தது அதுதானே? அவ வீட்டுல கூட அவங்க அம்மாக்கு அப்பாக்கும் ரொம்ப சண்டையா. 2 பேரும் தெருவுல உருண்டை பிடிச்சு ஓடி பிடிச்செல்லாம் விளையாடிக்கிட்டு கிடப்பாங்களாம். நான் உன்னை அடிக்கிறேன் நீ என்ன அடிக்கிறேன்ட்டு ரன்னிங் ரேஸ்ல ரோட்ல வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம்.
ஐயோ அதுங்க என்ன பச்சை பிள்ளையா ரோட்டில் ஓடி பிடிச்சி விளாட்றதுக்காக விளையாடிட்டு கிடக்குதுங்கன்னு இது சொல்கிறதுக்கு அதுங்க சண்டை போடுற மும்முரத்தில் நான் பெருசா நீ பெருசான்னு ஆளுக்காலு போட்டி போட்டு அடிக்கிறதுல விரட்டி பிடிச்சிருக்குங்களா இருக்கும். அதுதான் இந்த பிள்ளைங்க தெரியாமல் இப்படி சொல்லிட்டு கிடக்குதுங்க. அவளோட அம்மா அம்மாவை அவங்க பாட்டி வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்களாம். அவங்க அப்பாவும் என்னமே உன் கூட என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டுல கொண்டு இவளை விட்டுட்டு வந்துட்டாராம். இப்போ இவளை அவங்க அப்பாவும் பார்க்க வர்றதில்ல, அவங்க அம்மாவும் பார்க்க வர்றதில்ல. அவ டெய்லி என்கிட்ட சொல்லி சொல்லி அழுவா. பெரியப்பா பெரியப்பா நீங்க பெரியம்மா இங்க கூட்டிட்டு வந்துடுங்க பெரியப்பா. அப்புறம் இல்லைன்னா அக்காக்களும் இப்படிதான் சொல்ல போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. வேணாம் பெரியப்பா. பெரியம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்க பெரியப்பா. நான் அவங்கள எப்ப பார்த்தாலும் எனக்கு சாக்லேட்டு பிஸ்கட்டு முறுக்கு அதிரசம்லாம் சாப்பிட தருவாங்க தெரியுமா? இல்லைம்மா செல்லம், இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. தேவையில்லாமல் நீ பயப்படாதானே. கண்ணை தொடச்சிட்டு உள்ளே போய் சமத்து பிள்ளையா விளாடுவியா, நான் உடனே பெரியம்மா போய் கூட்டிகிட்டு வருவேனா என்ன? இதுக்கு தான் பெரியவங்க பேசும்போது சின்ன குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுக்க கூடாதுன்றது. நாம் பேசுகிறது அந்த பிள்ளைங்க மனசையும் எம்பட்டு தூரம் பாதிச்சிருக்கு. ஏன்னா நாம் செய்கிற ஒவ்வொரு செய்கைகளையும் குழந்தைங்க கவனிச்சிக்கிட்டே இருக்குதுன்றது அது மூலமாக தான் தெரியுது. நாம் என்ன செய்கிறோமோ அதே மாதிரி அதுங்க செய்யும்போது தான் ஐயோ நம்ம பிள்ளைங்க எதில் தப்பு செஞ்சிட்டோமே வருத்தப்படுற மாதிரி நம்ம சூழ்நிலை மாறி போகுது. அதோட முதல்ல அதுங்களை நகர்த்தி விட்டுட்டோம்னா இந்த தொல்லையே இல்லை. சரி இல்லைத்தா நீ கவலைப்படாதானே. நான் இப்போ உடனே போய் பெரியம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவேனா, அக்காங்களே கூட்டிகிட்டு வரேன். நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த திண்ணையில் உட்காந்து விளையாடலான்னு. ஆமாம், உனக்கு எல்லாரும் வரலன்னா நீ நல்ல பிள்ளையா உள்ளே இருந்து போய் விளையாடுவியா. நாங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு உடனே போய் பெரியம்மாவை கூப்பிட்டு வருவோமா. எப்படி உன் சௌகரியம்? பெரியம்மாவை உடனே போய் கூட்டிட்டு வர்றீங்கன்னா நான் கண்ணை தொடச்சிட்டு போய் விளையாடுறேன். நிஜமா பெரியம்மா வருவாங்கல்ல நீங்க கூப்பிட்டதும்? இல்ல உங்ககிட்ட விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னா நான் வேணா வரட்டுமா? பெரியம்மா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி அவங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு சாக்லேட் வாங்கி கொடுத்தா அவங்களும் சிரிச்சுக்கிட்டு என் கூட வந்துருவாங்க. சின்ன குழந்தைன்றது சரியா தான் இருக்கு. அவங்க என்ன பச்சை பிள்ளையாட்டி உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து உன்னை ஏமாத்துற மாதிரி அவங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தது ஏமாந்து நம்ம பிறத்தாலே வர்றதுக்கு விவரம் இல்லாத குழந்தை பாவம். இதுவும் நம்ம கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்கு. எதா உள்ளே போய் விளையாடு. ஆனால் பாரு உன் முறுக்கெல்லாம் இருக்குல்ல அம்புட்டு எடுத்துட்டு போ, இல்லைன்னா உங்கள் அம்மா எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க ஒத்தைக்கு உட்காந்து. உனக்கு முறுக்கு அம்பிடாது என்ன? எனக்கு அந்த முறுக்கு வேண்டாம். இத பத்திரமா டப்பால எடுத்து வைங்க. எனக்கு இந்த முறுக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி பெரியம்மாக்கும் இந்த முறுக்குனா ரொம்ப உசுறு. அவங்க வந்ததும் அதை சாப்பிட கொடுக்கணும். நான் இப்பவே எல்லாத்தையும் தின்னு தேய்த்துட்டேன்னா பெரியம்மா வரும்போது வெறும் டப்பாயா கொடுக்க முடியும் அவங்களுக்கு. இருக்க பார்த்ததும் அவன் பெய்யாட்ட இந்த பிள்ளை விழுந்ததை பார்த்ததும் என்னடா இப்படி இருக்க இந்த பிள்ளை அழுப்புற மாதிரி அலைஞ்சிட்டு கிடக்க நானே பயந்து போனேன். பரவாயில்ல, தனக்கு இல்லாட்டியும் தான் பெரியம்மாக்கு கொடுக்கணுன்ற நல்ல குணமும் இருக்க தான் செய்யுது. சரி, அப்போது நம்ம 2 பேரும் உள்ளே போய் அதை பத்திரமா எடுத்து வைப்போம். பாப்போமா? நீங்க சொல்லுவீங்களா பெரியவங்க பேசும்போது குழந்தைங்களாம் இருக்கக்கூடாதுன்னு? அதனால நான் இப்ப உள்ள போறேன். ஒருவேளை பெரியம்மா மறந்து பிடிச்சாங்கன்னா என்னையும் கூட்டிட்டு போகணும். சரியா? சரிதா, ஒரு வேளை பெரியம்மா மறந்து பிடிச்சாங்கன்னா நம்ம 2 பேரும் அவளுக்கு சாக்லேட்டு பிஸ்கெட்டு ஐஸ்கிரீமு எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து சாப்பிட வச்சு கூப்பிட்டு வந்துடுவோம். சரி பெரியப்பா. கொண்டா, நான் கொண்டு வரேன். நீ கீழே போட்டு அம்பட்டு முறுக்கே தவிர்த்துட போற. நான் பத்திரமா கொண்டு வருவேன். சின்ன குழந்தைன்னதும் அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கும் பொறுப்பு இருக்கு தெரியுமா? எங்க பெரியம்மா கண்டு எடுத்து வைக்க போற அம்பட்டு முறுக்கையும். சரியா, என்ன நடந்ததுன்னு இப்போ மாதிரி வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லாமையா? அதான் பிள்ளை நகர்ந்துட்டுல, அப்புறம் என்ன? எம்பட்டு நேரம் தான் நீயும் கால் கெடுக்க நிற்ப. இதில் ஏறி இருத்தா? நான் மட்டும்தான் பாப்பாவை பார்த்துட்டு வந்தேன். அவளுக்கு நான் போனதோ அங்கே இருந்ததோ எதுவுமே தெரியாது. என்னையா சொல்ற நீனு? பிறகு என்னத்துக்கு எங்கேருந்து ஆட்டிக்கிட்டு போனேன்? அவளுக்கு போனது தெரிஞ்சாதானே நீ அவகிட்ட பேசினா தானே அவள் மனசில் என்ன கிடக்குன்னு தெரியும். அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர முடியும். நீ இப்படி போய் பார்த்துட்டு மட்டும் வந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு அவள் முகத்தில் எப்படி விழிக்கிறது? ஏன்னா தப்பு பூரா நான் பண்ணிட்டு அவகிட்ட போய் எப்படி பேசுறதுன்ற சங்கடம் தான். நீ நினைக்கிற மாதிரி தான் அந்த பிள்ளை இல்லை. அது ரொம்ப தங்கமான பிள்ளையா. ஐயோ, இத்தனை வருஷம் அது கூட வாழ்ந்துருந்தா இப்படி பேசுறீன்னு. நீ சொல்றதுலாம் சரிதான். இருந்தாலும் என்னை நம்பி வந்தவளை உதாசீனப்படுத்தின பாவியாச்சு நான்.
பிறகு அவள் எப்படி என்னை மன்னிப்பா? இல்லத்தா, அவளுக்கு இப்போ இருக்கிற மனநிலைமையை பார்க்கும்போது என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிடுவாளான்றது சந்தேகம்தான். சக்தி, அடியே சக்தி, உன்னதாண்டி. அட கடவுளே, நான் இங்கே புருஷங்கார ஒருத்தன் பக்கத்தில் மலை மாதிரி நின்றுட்டு இருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் ஆச்சு கண்ணு தெரியுதா பாருங்களேன். புருஷங்காரன்னு ஒருத்தன் பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு நிற்கானே, அந்த மனுஷன் இருக்கானா இல்லை போய் சேர்ந்துட்டானான்னு கூட பார்க்காம எந்த கொடி பிடிக்கிறதுக்காண்டி இப்படி பலமாக யோசிச்சுட்டு நிற்கா இவ. அடி பாவி, இம்புட்டு நேரமா நான் கடையா கட்டிட்டு கிடக்க, இப்ப பைய கூப்பிட்டீங்களா? நான் கேக்குறேன். நீனு உன்னைய சாரிங்க, அது நான் மட்டும் தான் இங்க இருக்கேன். என் மைண்ட் ஃபுல்லா ஏதோ யோசனை ஓடிக்கிட்டு இருந்துச்சா, அதான் நீங்க வந்து நிக்கிறதோ கூப்பிடுறதோ நான் கவனிக்கவே இல்லை. நானும் மைண்ட் திட்டுன்னு வந்தோன்னே சரி நம்ம பிரச்சனை தீர்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்காவ போல, கேட்டதை மனசு கேட்காம நினைச்சேன். இல்ல, அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதான் இதை சாக்கா வச்சுட்டு இங்கே வந்து கிடக்காகன்னு நினைக்கிறேன். அவனே வந்து 2 நாள் ஆச்சு, இன்னும் அண்ணனுக்கு ஒரு ஃபோனும் பண்ணல, தகவலும் கொடுக்கல. அண்ணனும் வந்து பார்க்கலன்னா அப்ப உண்மையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். எவ்வளவு நேரம் மூளை போட்டு கசக்க யோசிச்சாலும் ஒன்னும் பிடிபட மாட்டேங்குது. எங்கேயோ இடிக்கிற. வேற எங்கேயோ இல்ல, நீதான் என் கையை இடிக்க. குசும்பு, பின்ன நீ என் கையை இடிச்சுக்கிட்டு யாரை இடிக்கிறாங்கன்ற? கடவுளே, நாம என்ன இடத்துல சொன்னா இவரு எந்த இடத்துல புரிஞ்சுட்டு சொல்றாரு பாரு. சரி சரி, எந்த யோசனையா இருந்தாலும் நம்மளோட நிப்பாட்டிடும். இவருக்கு அதுக்கு கொண்டு போய் இவரையும் குழப்ப வேண்டாம். என்ன போலாமா? எங்க சரியா போச்சு போ. நானும் இம்புட்டு நேரமா செவடன் காதல ஊது நான் சங்காட்டெல்லாம் சொல்லிட்டு கிடந்திருக்கேன். அப்போ வந்துட்டேன் கடைக்கு போலாமா நானும் எத்தனை நேரமா கூப்பிட்டு இருக்கேன். நீயும் இதோ வரேன்னு சொல்லிட்டு இங்கனக்குள்ளே உட்காந்துருக்கேன். கடைக்கா? இப்பவா? நானா? பின்ன வேற யாரு? உன் தாத்தாவை அவனுக்கு பதில கூட்டு போக முடியும்? நீ தான் இங்க இருக்க, நீ தான் கூட வந்தாகணும். சப்பா முடியலடா சாமி, நீங்க மட்டும் கொஞ்சம் போயிட்டு வாங்களேன். எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, என் பிரச்சனை தான் ஊர் அறிஞ்சதாச்சே. புதுசா கேள்விலாம் கேக்குறீங்க இப்போ? அது இல்ல, அதையும் தாண்டி வேற ஏதோ உங்ககிட்ட இருக்கு. அதான் நீ ஒரே இடத்துல பிடிச்ச வச்ச பிள்ளையார் கணக்கா உட்காந்துருக்க, இங்கிட்ட அங்கிட்ட அசையாம. என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நம்மளும் வெளியில வந்து 2 நாள் ஆச்சே, ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேங்குதே. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒருவேளை இந்த பிரச்சனை சரியாகுமா இல்ல ஆகாதான்னு. என்கிட்டயே பூசி மலுப்புற. சரி சரி, என்னைக்கா இருந்தாலும் கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்து தானே ஆகணும். நீயா என்னைக்கு என்கிட்ட சொல்றேன்னு நானும் பார்க்கேன். சக்தி, டி சக்தி, உன்னதான். என்னங்க சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க கூப்பிடுறதாலதான் சக்தின்ற என் பேரே மறக்காம இருக்கு. வாய் ஓயாம எப்ப பாரு சக்தி சக்தி சக்தின்னு ஏங்க படுத்துறீங்க அப்படி? ஏன் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தங்க அவங்க பொண்டாட்டிய ஏய் வா போ அது இதுன்னு சொல்றாங்க, மரியாதை இல்லாம பேசுறாங்க. நான் உன்னை அழகா உன் பேரை சொல்லி கூப்பிடுறேன் பாத்தியா, அதுக்கு இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலையும் சொல்லுவேன். இப்ப என்ன உங்களுக்கு என்ன வேணுமா? எதுக்காண்டி இப்படி நோய் நச்சரிச்சுட்டு இருக்கீங்க? கடைக்கு போகலாம் வாட்டி. எனக்கு கொஞ்சம் மனசே சரியில்லை, போயிட்டு வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குமான்னு தோணுது. அதான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீ எங்கே காதுலேயே போட்டுக்க மாட்டேங்கிற. என்னவோ மனசெல்லாம் போட்டு ஏதோ பெசஞ்ச மாதிரி இருக்குது, என்னவோ ஒரு மாதிரி இருக்குது. அதான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. வரியா போகலாமா? இப்பவா? ஆமாம், வெளியில் போயிட்டு வந்தா கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும்ட்டு. நானும் காலையிலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஏதோ மைண்டு டிஸ்டர்ப் பண்ண மாதிரியே இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அப்படி என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வெளியில் போயிட்டு வரலாமேன்னு சொல்கிறேன். அம்பிட்டு தான். உனக்கு வர இஷ்டம் தான் வா, இல்லைன்னா விடு. அதெல்லாம் இருக்கட்டும் சார். முதல்ல நீங்கள் கொஞ்சம் முன்னாடி கடைக்கு போனீங்கல்ல, அப்போ எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஆமாம், அதை உனக்கு பரத்தால ஒரு கவரில் வச்சிருக்கேன் பாரு. யோ மக்கு புருஷா, என்னடியா இது? பார்த்தா தெரியல, குச்சி மிட்டாய். அது தெரியுது, அதையே நீ வாங்கிட்டு வந்துருந்தா கேட்டுட்டு இருக்கேன். குச்சி மிட்டாய் சாப்பிட்ற வயசா எனக்கு? அப்போ ஒழுங்கு மரியாதை என் கூட கடைக்கு வரியா? இல்லைன்னா இப்படிதான் ஏடா கூடமா ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு நிற்பேன். தேவையதெல்லாம் உனக்கு? அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? நான் வராததுக்கும் இது நீங்க வாங்கிட்டு வந்ததுக்கும்? கடைக்கு கூட ஒழுங்கா வாட்டினா வராம சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிச்சிட்டு இருக்கல, அதான் உனக்காண்டிதான் குச்சி மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாயில சொருகிக்க, உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். சப்பா கடவுளே, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்ப 50 பொருள் வேஸ்ட் தானே? இதெல்லாம் சாப்பிடுற வயசா எனக்கு? இல்ல இதெல்லாம் சாப்பிடுற வயசுல பிள்ளைல நம்ம வீட்டுல இருக்க வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிக்கீங்க பாத்தீங்களா? உங்களை சொல்லணும் முதல்ல. இது வாங்க எவ்வளவு ரூபாச்சு? 50 காசு வேஸ்ட் தானே இப்போ? இதை நான் இப்போ எதுக்காண்டி வாங்கிட்டு வந்துருக்கிறது உனக்கு புரியாது. ஆனால் இதை சாப்பிட்றவங்க சாப்பிடும்போது உனக்கு தெரியும். இதை சாப்பிட்றவங்க இருக்கிறதால தான் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல இவர் போட பீடிகையை பார்த்தா ரொம்ப பலமாக தான் இருக்கு. யார் இதெல்லாம் சாப்பிடுவா? அத்தை பல்லு சொத்தை அவையே நிச்சயமா திங்க போறதில்ல. இந்த மைனிக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. பிறகு அவ என்கிட்ட திங்க போறாவ. இந்த மனுஷன் என்ன வெறுப்பேற்றதுக்காண்டி தான் தேவையில்லாம வாங்கிட்டு வந்து என்கிட்ட வாங்கி கட்டிக்க போறாருன்னு நினைக்க இப்போ. நீ தான் தேவையில்லாமல் என்கிட்ட வாங்கி கட்டிக்க போற. நான் எல்லாம் அர்த்தமாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மரத்தடிக்கு கொண்டு போ, அம்பிட்டு ஒரு செகண்ட்ல காலியிடம் பாரிப்போம். வேஸ்ட் ஆகாம இருந்தா சரிதான். அதெல்லாம் சரிதாங்க. இதோ இப்பதானே கடைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. பலபடி ஏன் கடைக்கு போகணும்னு என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? அது அது வேற ஒன்றும் இல்லை. அது வந்து என்னன்னா, ஏன் இப்படி வந்து போய் நிற்கிறீங்க? டக்குன்னு சொல்லுங்க விஷயத்த. நீங்க மென்னு முழுந்ததை பார்த்தாலே ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்கே. சொன்னா நீ அடிக்க மாட்டல? அப்ப பெருசா எதுவும் பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. முதல்ல நீங்க என்னன்னு சொல்லுங்க.
அதுக்கு பிறகு அடிக்கலாமா வேண்டான்றதை அப்புறம் பாத்துக்கலாம். என்ன முதல்ல எல்லாம் உங்களை நம்பி எல்லாம் வாக்கு கொடுக்க முடியாது. ஏதாவது யாரகரமா செஞ்சுட்டு நிப்பீங்க. அதுக்கப்புறம் நீ தான் வாக்கு கொடுத்தேன்னு என்னையே மடக்குவீங்க. அதனால முதல்ல என்ன விஷயன்றதை சொல்லுங்க. அதுக்கு பிறகு அடி வாங்குறீங்களா இல்லையான்றதை பாப்போம். என்ன சொல்லுத்த, ஏன் இப்படி மலங்க மலங்க முழிச்சிட்டு இருக்க? அப்படி என்னதான் பிரச்சனை? உன் பிரச்சனை தான் என்ன? சொல்ல, வாய் திறந்து. என்ன பெரியமா நீங்களும் திரும்ப திரும்ப எத்தனை நேரம் தான் அரைச்ச மாவே அரைச்சிட்டு கிடப்பீங்க. நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல. ஒரு வார்த்தை கூட நீங்களும் காதுல போட்டுக்க மாட்டீங்க. ஆனா பாருங்க, உங்களுக்கு பரத்தால நிக்கல, அவளும் கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன குடஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. நானும் எத்தனை நேரம் தான் இல்லைன்னு சொல்ல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல தெரியாம தான் கேட்கேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுங்கிற? வாயில வரல வச்சா கடிக்க தெரியாத பாப்பா மாதிரியா இருக்கு. நானும் உன் வயசை கடந்து வந்தவதாட்டி. உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன்ட்டு. ஆனா நான் எப்படி கேட்டாலும் நீ ஒண்ணு இல்லைங்கிற. உன் வாய் மட்டும் தாண்டி வெறுமனே எனக்கு எதுவுமே இல்ல ஒண்ணு இல்லைங்கிற. ஆனா உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போட்டு நீ குமைச்சிட்டு இருக்கன்றது உன் மோரையை பார்த்தாலே நல்லா தெரியுது. முதல்ல வாய் திறந்து சொல்லிட்டி அது என்ன பிரச்சனைன்ட்டு. அப்பதான் அதுக்கு ஏதாவது தீர்வு பார்க்க முடியுமான்றதை யோசிக்க முடியும். அவதான் சரியான அழுத்தக்காரியாச்சே. அவ வாயில இருந்து அம்புட்டு லேஸ்ல எதுவும் பிடிக்கிட முடியாது. ஆனா அப்பம் பிடிச்சு இதே தான் அவகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒண்ணு இல்லங்கிறாளே. அது என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. பார்த்தல உன் ஆத்தாக்காரி எப்படி புலம்பிட்டு இருக்கான்ட்டு. இதெல்லாம் தேவையாட்டி உனக்கு? நீ என்ன இத்தனை வருஷத்துல எத்தனை நாள் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்க. ஆனா ஒரு நாளாச்சும் உன்னை அவ கேள்வி கேட்டிருக்காள? இல்லல்ல. ஏன் அதையும் தாண்டி இன்னைக்கு கேட்கறானா என்ன அர்த்தம்? அவ மனசுல ஏதோ பட்டிருக்குன்னு தானே அர்த்தம். இதுக்கு முன்னாடி நீ வரும்போது கூட பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். 1008 பிரச்சனையோட தான் வந்துட்டு போயிருப்ப. ஆனா ஒரு நாளாச்சும் அவ நிக்க வச்சு உன்னை ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாள? இல்லல்ல. ஏன்? நம்பிக்கை. அவளுக்கு உன் மேல உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. நிச்சயமா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி நம்ம மவக்காரி சமாளிச்சிருவா, அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருவான்ற நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு அதையும் தாண்டி அவ கேட்கறானா? அது அவளோட பயம். இப்படி எம்புட்டு நாளா உன் மேல பலமான நம்பிக்கை வச்சிருந்த அவளுக்கு இன்னைக்கு அது காணாம போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு தலை போற மாதிரி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அதைத்தானே அவ தெரிஞ்சு தாண்டி கேள்விக்கு மேல கேள்வியா கேட்கற. அதை நீ சொல்லிதான் தொலையேன். இவ்வளவு நாள் இருந்த மாதிரி நீ இப்ப இருந்திருந்தா நாங்க எதுவும் கேட்க போறதில்ல, கண்டுக்க போறதும் இல்ல. ஆனா உன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் மாற்றம் தெரியறதால தானே நாங்களும் பயந்தடிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கோம். நீ முன்னாடி மாதிரி இல்லாம முன்னாடி இங்க வந்தனா எப்படி இருப்ப? யோசிச்சு சொல்லு பாப்போம். ஒரு நாளா 2 நாளா தான் இருப்ப. அதுங்கிட்ட விழுந்தடிச்சு ஓடிடுவ. ஆனா இப்போ நீ 2 நாளா முழுசா 2 நாளா இங்கதான் இருக்க. உனக்கு யாரு வேண்டாம், பிள்ளையும் வேண்டாம், குட்டியும் வேண்டாம், புருஷன் வேண்டாம், புருஷ வீடு வேண்டான்ட்டு ஒதுங்கினாப்ப இங்க வந்து இருந்தா கேட்கதானே செய்வோம். யாரா இருந்தாலும் சந்தேகம் வரதானே செய்யும். அதனாலதான் நாங்களும் உன்னை மாத்தி கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? கேள்வி கேட்கிற எங்களுக்கும் தர்ம சங்கடமா தான் இருக்கு. அதை கேட்டுட்டு இருக்க உனக்கும் தர்ம சங்கடமா தான் இருக்கு. அதையும் தாண்டி கேட்கிற சூழ்நிலையில நாங்க இருக்கோம். நீ ஏதாவது வாயை திறந்து சொன்னாதான் அது என்ன பிரச்சனைன்னு தெரியும். அதுக்கு ஏதாவது தீர்வு கண்டுபிடிக்கணும்ல. அதுக்காண்டிதான் இப்படி கேட்கறோம். சொல்லு, வாயை திறந்து சொல்லு. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க?